வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் ஏதாவது ஒரு காணொலியில் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அந்த காணொலியில் உங்களோடு பேசுகின்ற பொழுது என் மனதிற்குள்ளே உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. காரணம், இன்று எனக்கு ஒரு குரல் பதிவு வந்திருந்தது. அந்த குரல் பதிவில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி அவரை சார்ந்தவர்கள் வெளியிட்ட ஒரு குரல் பதிவு. அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. நான் சரியான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையை அது கொடுத்தது. அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்ட விடயம் இதுதான். 2-3 நாட்களாக வேலையின் அழுத்தத்தின் காரணமாக உங்களுடைய காணொளிகளை நான் பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்பொழுதுதான் எனக்கு அதற்கான நேரம் கிடைத்தது. உங்களுடைய காணொளிகளை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எடுத்தேன். அப்படி எடுக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை குறித்து பார்த்தேன். எங்கேயோ எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது எங்களுடைய மண்ணில் எங்களோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எங்களை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லது எங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் விமர்சித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய செயல் வடிவம் மக்களுக்கானது என்பதை புரிந்திருந்தால் கூட அது தங்களுடைய அரசியல் பாதையை பாதித்துவிடும் என்பதற்காக திட்டமிட்டு எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக மக்கள் எங்களுக்கான களத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக அது சார்ந்த தளத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களுக்கான களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பதை அழுத்தமாக தொடர்ச்சியாக நீங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கிறது என்ற ஒரு பதிவாக இருந்தது. இந்த பதிவை பார்த்த பொழுது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது என்பது நான் முன்பு குறிப்பிட்டதை தான் குறிப்பிடுகின்றேன். காரணம், ஏன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும்? வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பேசுவதால் என்னுடைய வலையொலிக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையா, அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எனக்கு ஒரு பெரிய பெருந்தொகையை கொடுத்து பேசச் சொல்லியிருக்கிறார் என்ற விமர்சனங்கள் வருகிறதே, அது உண்மையா என்கின்ற பல கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் இங்கு ஒன்றுதான் பிரதானமான களம். ஒரு மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்பட வேண்டும். 16 ஆண்டு காலமாக தமிழர்களுடைய விடயங்கள், தமிழர்களுடைய வேதனைகள், தமிழர்களுடைய கதறல்கள், தமிழர்களுடைய கண்ணீர்கள், இவைகள் அனைத்துமே அந்த மண்ணில் ஒலித்து கொண்டுதான் இருந்தன. அவர்களுடைய வேதனைகள் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதா என்றால் அது கேள்வியாகவே இருந்தது. பல நேரங்களில் ஐயா ஸ்ரீதரன் போன்றவர்கள் தமிழ் சார்ந்த விடயங்களை நாடாளுமன்றத்தில் அழுத்தமாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இதில் எந்தவிதமான மறுப்பும் இல்லை. ஆனால் மக்கள் பிரச்சனை தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததா என்றால் அது கேள்விக்கணைகள்தான். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றபின் நாடாளுமன்றத்தில் தமிழ் சமூகம் சார்ந்த பல விடயங்கள் பேசப்படுகின்றன. பல கருத்தாக்கங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. மக்களுடைய இன்னல்கள் இவைகள் என்கின்ற பதிவுகள் தொடர்ச்சியாக அங்கு தளம் அமைக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவேதான் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அலறத் தொடங்கி விடுகிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது பேசுவார் என்கின்ற வார்த்தை கேட்ட மறு நிமிடமே அவர்கள் உடனடியாக கொந்தளிக்க தொடங்கி விடுகிறார்கள். அப்படி என்றால் மக்கள் சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தெளிவான பாதையில் பயணிக்கிறார் என்பதுதானே நிஜம், அதுதானே உண்மையும் கூட. தற்பொழுது உப்பு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்திய விடயங்கள் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. அப்படி என்றால் இந்த உப்பு தொழிலாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தில் உப்பு தொழிலாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விகள் எடுக்கப்படுகின்றன. அந்த கேள்விகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த உப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஒருவர் மிக ஆக்ரோஷமாக பேசுகின்றார்.
அப்படி பேசுகின்ற பொழுது அவர் பல விடயங்களை எடுத்து வைக்கின்றார். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய விடயங்கள் நம்முடைய அரசியல் தளத்தையே கேலி பேசுவதாக மாறிவிடுகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உப்பு சார்ந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அவருக்கு எதிராக அந்த கைத்தொழில் அமைச்சர் அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வாக்களித்து அவர்களை நாங்கள் அந்த நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கின்றோம். அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை கேலி பார்த்து சிரிக்கக்கூடிய காட்சிகள் எங்களுக்கு வேதனை தரக்கூடியதாக அமைந்தது. அந்த மனிதன் எங்களுக்காகத்தானே பேசுகின்றான், நாங்கள் படுகின்ற இன்னல்களை மையப்படுத்தி தானே பேசுகின்றான். ஆனையிறவு பகுதியில் உற்பத்தியாகின்ற உப்பிற்கு ஆனையிறவு உப்பு என்று பெயரிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் கொதித்தெழுந்து கொண்டிருக்கின்றோமே, அதற்கான தீர்வை கொடுக்க வேண்டிய களத்தில் இருக்கக்கூடிய அரசு எங்களை வேடிக்கை பார்க்கின்ற பொழுது எங்களுக்காக ஒருவர் பேசுகின்றாரே, அப்படி பேசுகின்றவருக்கு ஆதரவாகத்தானே நாங்கள் வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அங்கு எங்களை கேலி பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்துக்களை அந்த இளத்தோழர் பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் வைத்தியர் எங்களுக்காக பேசுகின்றார் என்கின்ற பதம் மக்கள் மன்றத்திலே மிக அழுத்தமான ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது. மக்கள் பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேசப்பட வேண்டும் என்பதுதான் மாற்றத்திற்கான அறிகுறி. நாடாளுமன்றத்தில் சிங்கள அரசியல் தலைவர்களோடு கைகோர்த்து கொண்டு தமிழ் மக்கள் பிரச்சனைகளை கண்டு காணாமல் செல்லக்கூடிய விடயங்கள் இப்பொழுது ஓரம் கட்டப்பட்டு விட்டது. வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த மனிதன் எழும்பிவிட்டாலே மக்கள் பிரச்சனையை பேச ஆரம்பித்து விடுகின்றார். அவர் கொண்டு வருகின்ற அந்த கருத்தாக்கத்திற்கும் அந்த ஆதாரத்திற்கும் பதில் சொல்ல முடியாமல் நாம் கையை பிசைந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது என்கின்ற ஒரு கோபத்தோடு இப்பொழுது சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வைத்தியர் அர்ஜுனா மக்கள் பிரச்சனை மூலம் கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் இது மாற்று அரசியல்தானே. இந்த மாற்று அரசியல் வளர வேண்டும், இந்த மாற்று அரசியல் தொடர வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளுக்கான ஆதரவு கரத்தை நீட்டிக்கொண்டு இருக்கின்றேன். தற்பொழுது இந்த குரல் பதிவில் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம், என்னுடைய செயல்பாடுகளை அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த பார்வை, நாங்கள் தவறு செய்தால் அந்த தவறையும் சுட்டி காட்ட வேண்டும் என்று அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய நேர்மை, இவைகள் அனைத்துமே உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கான அரசியலை கட்டி அமைப்பதற்காக இளைய சமுதாயம் திரண்டு நிற்கிறது என்பதற்கான அத்தாட்சிதானே. அதற்கான தளத்தை வடக்கு கிழக்கு பகுதியில் உருவாக்கி இப்பொழுது அதை முன்னேற்றி கொண்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பொழுது அவரை பாராட்டுவதும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதும் அது ஒரு சராசரி மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம்தானே. அதைத்தான் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலி செய்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகளில் பல விடயங்களை குறித்து அலச இருக்கின்றோம், பல செய்திகளை குறித்து பேச இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். பகிர்ந்தளியுங்கள். உங்களுடைய தோழர்களுக்கு எங்களுடைய வலையொலியை அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுகிறேன் என்பார்.